வணக்கம். தமிழ்நாட்டோட லேட்டஸ்ட் வெதர் அப்டேட் என்னன்னு வேகமா பாத்திரலாம் வாங்க. பெரிய கேள்வி என்னன்னா நம்ம எதை எதிர்பார்க்கலாம்? இதோ முக்கியமான விஷயம் முதல்லயா. காற்றின் வேக மாறுபாடு காரணமா டிசம்பர் 23 வரைக்கும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. இந்த டைம்லைன்ல பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும்னு பார்க்கலாம். இன்னைக்கு மாநிலத்தோட பல பகுதிகள்ல இடி மின்னலோட மிதமான மழை எதிர்பார்க்கலாம். முக்கியமா தென்காசி, தூத்துக்குடி மாதிரி தென் மாவட்டங்கள்ல இன்னைக்கு மழைக்கான வாய்ப்பு அதிகம். சரி, டிசம்பர் 18ஆம் தேதிக்கு வருவோம். அன்னிக்கு மழையோட கவனம் முழுக்க முழுக்க தென் மாவட்டங்கள்ல தான். அப்ப பாருங்க, ஒரு தெளிவான வித்தியாசம் தெரியுது. தெற்குல மழை, மத்த இடங்கள்ல வறண்ட வானிலை. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பிரேக் கிடைக்குது. 19லேருந்து 22 வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க வறண்ட வானிலை தான். ஆனா மழை ரொம்ப நாள் போகாது. 23ஆம் தேதி லேசான சாரல் மழையோட மழை திரும்பவும் வரும்னு எதிர்பார்க்கலாம். குறிப்பா சென்னைக்கே வானம் மேகமூட்டமா இருக்கும். நகரோட சில பகுதிகள்ல லேசான மழை பெய்யலாம். மழைன்னு சொன்னாலே அடுத்து வர்ற கேள்வி, ஸ்கூல் காலேஜுக்கு லீவ் உண்டா? அதிகாரப்பூர்வ தகவல் என்ன சொல்லுது? இந்த முடிவு ஒரே இடத்துல இருந்து வராது. அந்தந்த மாவட்ட ஆட்சியர் தான் மழைய பொறுத்து முடிவு செய்வாங்க. இந்த முறைப்படி ஒவ்வொரு மாவட்டத்தோட நிலவரத்துக்கும் ஏத்த மாதிரி சரியான நேரத்துல முடிவெடுக்கப்படுது. அடுத்து மீனவர்களுக்கான ஒரு முக்கியமான எச்சரிக்கை. இதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கடல்ல மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலத்த சூறாவளி காற்று வீசும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த பலத்த காற்றால மீனவர்கள் இந்த குறிப்பிட்ட கடல் பகுதிகளுக்கு போக வேண்டான்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சுருக்கமா சொல்லணும்னா 23ஆம் தேதி வரைக்கும் மழை, ஆனா நடுவுல ஒரு சின்ன ட்ரை ஸ்பெல் இருக்கு. இந்த வானிலை மாற்றங்களுக்கு நாம எப்படி தயாராக இருக்கலாம்? பாதுகாப்பா இருக்க நீங்க என்ன செய்ய போறீங்க?